ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தியா பேசுகிறேன். வாங்க என்னாச்சுன்னு பார்க்கலாம். மார்னிங் எந்திரிச்சோன்னே இப்படி ஆகும்னு நினச்சி கூட பார்க்கலைங்க. ஈவினிங் பார்க்கும்போது நல்லா தாங்க இருந்துச்சு. மார்னிங் காயை பறிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சி தாங்க போனேன். அது மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா இப்படி ஆயிடுச்சுங்க. அப்புறம் காயெல்லாம் வீணாக போயிடுன்னு சொன்னனால பறிச்சிட்டாங்க. ரொம்ப செங்காயாக இருக்கிறத மட்டும் பார்த்து பறிச்சிட்டு ரொம்ப பச்சையாக இருக்கிறது எல்லாமே நான் கீழே தூக்கி போட்டுட்டேங்க. இதனால் இப்படி ஆச்சுன்னு தெரியலிங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்து வீட்டில் கேட்டு கூட எதனால் இப்படி ஆச்சுன்னு கேட்டேங்க. அவங்க இருந்துக்கிட்டு இடி கூட நைட்டு இறங்கியிருக்கலாம், அதனால் கூட இப்படி ஆகலாம் அப்படின்னாங்க. எங்கள் மழையும் பெய்யல, இடியும் இடிக்கல, நைட்டு எப்படிங்க இப்படி ஆகும்? எதனால் ஆச்சுன்னு தெரிலங்க. மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எதனால் இப்படி ஆகிருக்கும். அப்புறம் காயெல்லாம் ரொம்ப செங்காயாக இருந்துச்சுன்னா வெளியில் வச்சாவே பழுத்துக்கும். ரொம்ப பச்சையாக இருந்தால் நீ அரிசி பானையில் போட்டு வச்சா பழுத்துக்குன்னு சொன்னாங்க. அது மாதிரி ரொம்ப செங்காயாக இருக்கிறத வெளியில் வச்சுட்டு ரொம்ப பச்சையாக இருக்கிறத அரிசி பானையில் போட்டு வச்சுருக்கேங்க. என்னோடய கணிப்புப்படி பார்த்தா மழை பெய்யறனால கூட இப்படி ஆயிருக்கணும்னு நினைக்கிறேங்க. என்னோடய கணிப்பு எதனாலன்னு தெரிலிங்க. கன்ஃபார்ம் இந்த நாள் தான் தெரிலிங்க. எல்லாமே பொறிச்சு முடிச்சாச்சுங்க. 1-2 இருக்கும். அது ரொம்ப காயுங்க. அது என்ன பண்ணாலும் பழுக்கவே பழுக்காதுங்க. அதனால அதிலே விட்டுட்டு மீதியை மட்டும் பொறிச்சிட்டாங்க. தலைன்னு இருந்த செடி இப்போ கடைசியாக இப்படி பார்க்கவே கஷ்டமாக இருக்குங்க. எல்லாமே பறிச்சதில் மொத்தமாக ஒரு 10-15 காய் இருந்துச்சுங்க. அதை அப்படியே எடுத்து பழுக்க வச்சாச்சுங்க. பழுக்க எடுத்து வச்சுருக்காங்க. பழுத்ததுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆளுக்கு 2 கொடுத்துட வேண்டியது தானேங்க. மாடியில் இன்னும் கொஞ்சம் செடியெலாம் போட்டிருக்கேங்க. அதில் சில செடி இன்னும் ரொம்ப பழுத்தாயிடுச்சுங்க. அது பீக்கஞ்செடியெலாம் ரொம்ப கொஞ்சம் லாங்காக போயிருக்கு. ஆனால் ஃபுல்லாகவே பழுத்துருச்சுங்க. லாங் ஃபுல்லாகவே பழுத்து தாங்க இருக்குது. அதுதான் அது ரொம்ப பெரிய செடியாக ஃபுல்லாகவே பழுத்துருச்சுங்க. ஒரு சின்ன சின்ன செடி, குட்டி செடியெல்லாம் பிஞ்சு வச்சு அந்த பிஞ்சு கூட ரொம்ப பழுத்த மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்புறம் அவரைக்கொடியும் ரொம்ப நோவு அந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே பழுத்துருச்சுங்க. எதனால் இப்படி பழுக்குதுன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் சொல்லுங்கள் எதனால் இப்படி பழுக்குதுன்னு.